ஐக்கி பாஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் எல்லாம் வேணும்னே பண்ணலப்பா. நான் எது பண்ணாலும் அது எனக்கு அகெயின்ஸ்டா தான் முடியுது. அது ஏன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. சும்மா ஃபன்னுக்கு ஒரு கேம் ஷோக்கு போனேன். ஆனா அது இப்படி மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஆர்டிஸ்ட் விசித்ராவை இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோ என்கிட்ட பேசுறாங்க. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ஓபன் அப் பண்ணியிருக்காரு. அத பத்தி தான் முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினேஷ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வேற மாரி நமக்கு தெரிஞ்ச தினேஷ் பிக் பாஸ்க்கு அப்புறமா நிறைய பேருக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட சொல்லலாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி. நிஜமாவே இவரு ரியலா தான் இருக்காரு. ஃபேக்கா எல்லாம் இவரு இல்ல. இவரு ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பீப்பிள் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் லாஸ்ட் டே வரைக்குமே இருந்தாருங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் இவருக்கு அகெயின்ஸ்டா முடிஞ்சிருச்சு. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரீசென்ட்டா ஒரு கேம் ஷோக்கு தினேஷும், விஷ்ணுவும் போயிருக்காங்க. அதே கேம் ஷோக்கு விசித்ராவும் வந்திருக்காங்க. தினேஷ், விஷ்ணு வந்தத பார்த்த விசித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் என் கூட டான்ஸ் ஆடணும். அதுவும் என் டீம்ல தான் ஆடணும்னு டைரக்ஷன் டீம் கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் தினேஷ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ஓப்பனா பேசிட்டாருங்க. ஏன் ஆட மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. உள்ள நடந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கும் விசித்ரா அவர்களுக்கும் செட் ஆகல. அதனால நான் ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கேன். சோ என்னால அவங்க டீமுக்கு போக முடியாது. அவங்க கூட ஆடவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத விசித்ரா அக்செப்டே பண்ணாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூவும் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் டீம், கிரியேட்டிவ் டீம்ல இருந்து எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனா லாஸ்ட் வரைக்குமே தினேஷ் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில யாருமே தெரியாத ஒருத்தர் கால் பண்ணி ஒரு சீனியர் ஆர்டிஸ்டுக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? இது கொஞ்சம் கூட சரியில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா தினேஷ்க்கு ஒண்ணுமே புரியலங்க. யாருமே தெரியாதவங்க எல்லாம் கால் பண்ணி பேசுறாங்க. இது ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா ஷோ முடிச்சுட்டு வந்து சோசியல் மீடியாவ பார்த்தா உமன் அபியூசர் தினேஷ், நார்சிசிஸ்ட் தினேஷ் அப்படின்னு எல்லாமே போஸ்ட் போட்டு வறுத்தெடுத்து இருக்காங்க. இத பார்த்த தினேஷ்க்கு ரொம்பவே ஷாக்னே சொல்லலாங்க. யார் பார்த்த வேலைடா இது? நான் தான் எதுவுமே பண்ணலையே! அப்புறம் எப்படி இதெல்லாம் வெளில வருது? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.